அனைவருக்கும் வணக்கம். மகத்துவம் வாய்ந்த மகா சிவராத்திரி வழிபாடு மற்றும் வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி நாளில் சிந்தையில் அமைதியுடன் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள் அடங்கின. இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார். அதோடு 4 ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனையும் செய்தார். இப்படி பார்வதி தேவி சூரிய அஸ்தமனம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலம்தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டின் முடிவில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி தந்தார். அவரிடம் பார்வதி தேவி, ஐயனே, சிவராத்திரி தினத்தில் 4 ஜாமம் முழுவதும் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தந்தருள வேண்டும். மேலும் அவர்களின் வாழ்நாள் இறுதியில் முக்தியையும் அளிக்க வேண்டும் என்றாள். ஈசனும் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபடப்பட்ட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். ஒருமுறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி உருவானது. அப்போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார். ஈசனின் முடியையோ அடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து அன்னப்பறவை உருவம் எடுத்த பிரம்மன் ஈசனின் முடியை தேடியும், வராக வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர். இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள். மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு மகா சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி விரதம் மகத்துவம் வாய்ந்தது. விரதம் இருப்பது எப்படி என்று பார்ப்போம். சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜையை முடிக்க வேண்டும். அதன்பின் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று மூலவர் சிவலிங்கத்தை வணங்கி வர வேண்டும். மாலையில் வீட்டில் பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கான பொருட்களுடன் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம், அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும். அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது. இரவு முழுவதும் கண் விழித்து இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்து இருக்க வேண்டும் என்று கிடையாது. வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தையில் அமைதியுடன் சிவ புராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நமம் என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்தும் பூஜை செய்யலாம். பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பதும் நன்மையை அளிக்கும். வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும் போது இறைவனை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் ஆலயத்தை வலம் வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 4 ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சி காலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும். பின்னர் இறைவனுக்கு படைத்த நைவேத்தியங்களை தானம் அளித்து விரதம் இருப்பவர்களும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சிவராத்திரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடித்த பிறகும் தண்ணீர், பால், பழங்களை உண்ணலாம். பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ தூதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டும் அந்த இரவை கழிக்கலாம். தொடர்ச்சியாக 24 வருடங்களுக்கு சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம். அத்துடன் அவர்களின் 21 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி கிடைக்கப் பெறும் என்கிறார்கள். மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் அருளை பெற சில பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானது என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. முதலாவது நந்தி சிலை. மகா சிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ஏனெனில் சிவபெருமானின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் பிரியமானது.
எனவே மகா சிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வீட்டிற்கு கொண்டு வருவதால் சிவபெருமான மகிழ்ச்சி அடைகிறார். நந்தி சிலையை வீட்டில் வைப்பதால் பணத்துக்கு பஞ்சம் ஏற்படாது. இரண்டாவது, ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து உருவானது என புராணங்கள் கூறுகின்றன. மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே மகா சிவராத்திரியின் புனிதமான நேரத்தில் ருத்ராட்சத்தை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். சடங்குகள் மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ருத்ராட்சத்தை கொண்டு வந்து அணிய வேண்டும். நீங்கள் விரும்பினால் ருத்ராட்சத்தையும் உங்கள் பாதுகாப்பில் வைக்கலாம். இதை செய்வது புண்ணியமாக கருதப்படுகிறது. மூன்றாவது, சிவலிங்கம். சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. ஸ்படிகலிங்கம் அல்லது வெள்ளி சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் மகா சிவராத்திரி நாளில் இந்த உலோகங்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து சம்பிரதாயப்படி பூஜித்து வருவதன் மூலம் பித்ரு தோஷம் மற்றும் காலசர்ப்ப தோஷத்தில் இருந்து விடுதலை பெறலாம். நான்காவது, வில்வ இலை. சிவனுக்கு உகந்தது வில்வ இலை என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே மகா சிவராத்திரி பூஜையில் வில்வ இலை கண்டிப்பாக பயன்படுத்தப்படுகிறது. மகா சிவராத்திரி தினத்தன்று வில்வ இலையை வீட்டிற்கு கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிப்பது மங்களகரமானது. சிவபெருமான இதனால் மகிழ்ச்சியடைந்து தனது ஆசிகளை பொழிவார். ஐந்தாவது, மகாமிருத்யுஞ்சய எந்திரம். மகாமிருத்யுஞ்சய மந்திரத்திற்கு பெரும் சக்தி உள்ளது. மகாமிருத்யுஞ்சய எந்திரத்தை வீட்டில் வைத்திருப்பது மங்களகரமானது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகாமிருத்யுஞ்சய எந்திரத்தை வீட்டிற்குள் கொண்டு வர மகா சிவராத்திரி நாள் உகந்தது. இந்த நாளில் இந்த எந்திரத்தை வழிபடுங்கள். இதன் மூலம் நோய்கள், தோஷங்கள், அச்சங்கள் மற்றும் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடலாம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது எதற்காக என்று பார்ப்போம். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை உட்கொண்டதால் அவரோட உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம். வெண்பொங்கல், வடை, அன்னம், தோசை போன்றவற்றை நிவேதனமாக படைக்க வேண்டும். சிவனுக்கு மிகவும் விருப்பமானது வில்வம், விளக்க வேண்டியது தாழம்பூ. மகா சிவராத்திரி அன்றுதான் 4 சாமங்களிலும் ருத்ராபிஷேகம் செய்து வில்வத்தால் சகஸ்ரநாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது இவ்வுலக சுகமும் மறுமையில் கைலாசமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். 5 வகையான சிவராத்திரிகள் பற்றி பார்ப்போம். மகா சிவராத்திரி மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தசி நாளே மகா சிவராத்திரி ஆகும். இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி என்று மற்றொரு பெயரும் உண்டு. யோக சிவராத்திரி திங்கட்கிழமை அன்று சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும், அதாவது பகல் இரவு சேர்ந்த 60 நாழிகையும் அமாவாசை இருந்தால் அதுதான் யோக சிவராத்திரி ஆகும். நித்திய சிவராத்திரி வருடத்தின் 12 மாதங்களிலும் வரும் தேய்பிறை, வளர்பிறை, சதுர்த்தசி திதி என 24 நாட்களும் நித்திய சிவராத்திரி எனப்படும். பட்ச சிவராத்திரி தை மாதம் தேய்பிறை அன்று தொடங்கி 13 நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு 14ஆம் நாளான சதுர்தசி அன்று முறைப்படி வரும் விரதமே பட்ச சிவராத்திரி ஆகும். மாத சிவராத்திரி மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்தினம் வரும் சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரியே மாத சிவராத்திரி ஆகும். சிவராத்திரியில் நடைபெறும் 4 கால பூஜைகள் பற்றி பார்ப்போம். சிவாய நம என சிந்தித்து இருப்போருக்கு ஒரு நாளும் அபாயமில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. சிவராத்திரி தினத்தில் இரவில் சிவபெருமானை வேண்டி 4 ஜாம பூஜைகள் நடத்தப்படுகிறது. மாலை 6:30 மணி, இரவு 9:30 மணி, நள்ளிரவு 12:30 மணி, அதிகாலை 3 மணி ஆகிய நேரங்களில் சிவலிங்க அபிஷேகம் செய்யப்படுகிறது. முதல் காலத்தில் சிவனுக்கு பிரம்மா பூஜை செய்வதாக ஐதீகம். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் பிறவியில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். மகாவிஷ்ணு 2வது கால பூஜையை செய்வதாக ஐதீகம். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் தானிய சம்பத்துகள் சேரும் என்பது ஐதீகம். 3ஆம் கால பூஜையை சக்தியின் வடிவாக அம்பாள் செய்வதாக ஐதீகம். இதை லிங்கோத்பவ காலம் என்பர். சிவபெருமானின் அடி முடியை காண வேண்டி பிரம்மா அன்ன பறவை வடிவில் மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 30 முக்கோடி தேவர்களும், முனிவர்களும், ரிஷிகளும், பூத கணங்களும், மனிதர்களும், அனைத்து ஜீவராசிகளும் 4வது காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. அப்போது விரதம் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், இல்லறம் இன்பமாக திகழும், நினைக்கின்ற காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி பத்தி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.